Hello everyone, welcome to Think Plus Win. Fourth sum, examine if each of the following is a perfect square. கீழே இருக்க நம்பர்ஸ் எல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு செக் பண்ணணும். பர்ஃபெக்ட் ஸ்கொயராக செக் பண்ணணும்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? தேர்ட் சம்மில் நம்ம ஸ்கொயர் பார்த்துருப்போம். ஸ்கொயர்னா ஒரு சேம் நம்பரை 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணனா நமக்கு வர வேல்யூ தான் ஸ்கொயர். இங்கே வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க நமக்கு 2 மெத்தட் இருக்குது. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அண்ட் லாங் டிவிஷன் மெத்தட். எந்த மெத்தடில் கண்டுபிடிக்கணும்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணலை அப்படின்னா நம்ம எந்த மெத்தட்க்கு வேணாலும் போகலாம். ஓகேவா? 725க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். நான் இது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போடுறேன். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னா ப்ரைம் நம்பரால் நம்ம டிவைட் பண்ணிட்டு வரணும். 2ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. 3ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். ஆகாது. இப்போ 5ஆல் டிவைட் பண்ணலாம். 5 நம்ம ப்ரைம் நம்பர்ஸில் எந்த நம்பரில் வேணாலும் டிவைட் பண்ணிக்கலாம். 1 5 is 5, 4 5 is 20, 5 time. Again 5, 2 5 is 10, 9 time. 29 குறது prime number தான். 29 1 time. So root 725 ஓட வேல்யூ என்னன்னா root of 5 into 5 into 29 கிடைச்சிருக்கு. இப்போ இங்க பாருங்க 2 5ல ஒரு 5 வரும். ரூட் எடுத்தோம்னா into root 29. ஓகேவா? ஏன்னா 29 ஒரு வேல்யூ தான் இருக்கு. ஸோ root 29. So 725 is not a perfect square. ஓகேவா? சப்டிவிஷன் 190 நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதை வந்து நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் போடலாம். லாங் டிவிஷன் மெத்தடில் எப்படி போடுவோம்? 190 ரைட் சைடில் இருந்து பேராக 2 டிஜிட்டாக பிரிச்சுக்கணும். ஓகேவா? இது சிங்கிள் டிஜிட்டாக இருந்தால் அப்படியே வச்சுக்கணும். இது நியரஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ 1 1 1 1 0 பேராக கீழே கொண்டு வந்துடலாம். 90. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? 1 into 2 2. இங்கே என்ன வரும்னு பார்க்கணும். 1 டைம் போடுங்க 21. 3 டைம் போட்டு பார்க்கலாம். 3 டைம் 69. 4 டைம் போட்டால் 90க்கு மேலே போயிடும். ஓகேவா? செக் பண்ணி பாருங்கள். இங்கே 10ல் 9 பண்ணால் 1, 8ல் 6 போச்சுன்னா 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? 13 into 2 26. இங்கே பாருங்கள், கீழே ரிமைனிங் நமக்கு டிஜிட் வரல. ஸ்கொயர்னா நமக்கு 0 வரணும் லாங் டிவிஷனில். ஓகேவா? ஸோ 190 இஸ் ஆல்சோ நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 841 பேராக பிரிச்சுக்கலாம். இது நியரஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ 2 3 இருக்கு. 3 ஸ்கொயர் 9, 8க்கு மேலே போகக்கூடாது. 8க்கு கீழே தான் இருக்கணும். 2 ஸ்கொயர் 4, 8ல் 4 போச்சுன்னா 4. நெக்ஸ்ட் இதை பேராக கீழே கொண்டு வந்துடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? 2 டைம்ஸ் 4. ஓகேவா? இப்போ 441 வருதான்னு பாருங்கள். நான் சொல்லியிருக்கேன் 1 முடிகிற ஸ்கொயர் ரூட் 1 ஸ்கொயர் 1 9 ஸ்கொயர் 81. ஸோ 41 டைம் பண்ணுங்கள், இல்லைன்னா 49 டைம் செக் பண்ணி பாருங்கள். 41 into 1 41 தான் வரும். ஸோ 9 டைம் செக் பண்ணலாம். 9 டைம் 441 0. ஸோ 29. 841 ஸ்கொயர் ரூட் 29. 841 இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 841 இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா? லாஸ்ட் சப்டிவிஷன் 1089. இப்போ லாங் டிவிஷன் மெத்தடில் செக் பண்ணலாம். 1089 பேராக பிரிச்சுக்கலாம் ரைட் சைடில் இருந்து. இதோட நியரஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் பேரோட நியரஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ என்ன? 9. 9 வந்து எதோட ஸ்கொயர்? 3 ஸ்கொயர் 9. 10ல் 9 போச்சுன்னா 1. 89 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். 89. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? 3 2 டைம்ஸ் பண்ணுவோம். 3 2 is 6. சாரி, 3 2 is 6. இங்கே என்ன வருதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், லாஸ்ட் டிஜிட் 9ன்னு முடிஞ்சிருக்கு. 9ன்னு முடிகிறது 2 பாசிபிள் தான். 3 ஸ்கொயர் 9, 7 ஸ்கொயர் 49. ஸோ 3 4 செக் பண்ணலாம். 3 3 is 9, 6 3 is 18 0. ஸோ 1089ங்கிறது 33. அதோட ஸ்கொயர் ரூட் 33. 1089 is a perfect square. Okay friends, thank you.